ஹலோ எவ்ரிவன். நேற்று வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து திருப்பி அவர் வந்து ஆட்சியை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நேற்று நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கிட்ட அவங்களோட ராஜினாமாவை வந்து கொடுத்துட்டு ஸோ ஜூன் 8 வந்து அவங்களோட திருப்பி வந்து பதவி பிரமாணம் வந்து செய்ய போகிறாரு. இப்போ நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ஸில் வந்து பிஜேபி ஒரு 230 சீட்ஸும் அது இல்லாமல் வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து 290 சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து பிஜேபி 230, அது இல்லாமல் வந்து நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு அவங்களோட பார்ட்டிஸோடு சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஆஃப் என்டிஏ வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. அதே வந்து நம்ம இந்தியா பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து நாங்கள் ஆப்போசிட்டாகவே இருக்கிறோம், இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆப்போசிட்லேயே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்மளோட இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ஜூன் 8 வந்து அவங்களோட திருப்பி அவர் பிரதமராக வந்து இதாக போகிறாரு, வந்து பதவியேற்க போகிறாரு. இது வந்து நம்மளோட பிஎம்மோட வந்து தேர்டு ஹேட்ரிக் அப்படின்னு சொல்ல, தேர்ட் டைம் வந்து பிஎம்மாக வந்து அவர் நாமினேட் ஆக போகிறாரு. ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸ் மாதிரி ரொம்ப மெஜாரிட்டியான இதுவாக இல்லை, ஆனால் அந்த டைமில் அவங்ககிட்ட ஒரு 230 சீட்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ராங் அப்போனண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட பிஎம் வந்து நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து எவ்வளோ நம்மளுக்காக வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வந்து ஹோப் பண்ணலாம் அவங்க வந்து எப்பயுமே போல் வந்து நல்ல வேலையே செய்வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நேற்று வந்து என்டிஏ பார்ட்டியோட வந்து மீட்டிங் நடந்தது. அதில் வந்து மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பார்ட்டிஸ், இந்திய பார்ட்டிஸ் வந்து நிதிஷ்குமாருக்கும் சரி, அதே சந்திரபாபு நாயுடுக்கும் சரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்டிஏ கூடவே எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு ஜூன் 9 வந்து ஆந்திர பிரதேஷில் சிஎம்மாக வந்து பதவியேற்க போகிறாரு. ஸோ அதுவும் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ஸில் வந்து ஆந்திர பிரதேஷில் திருப்பி வந்து சந்திரபாபு நாயுடு அவரோட சிஎம் போஸ்ட்டை வந்து திருப்பி ரீக்ளைம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டைம் வந்து மோடி நம்மளோட பிஎம் வந்து எவ்வளோ இந்தியா வந்து டெவலப்பிங் இதுக்காக கொண்டு போவாரா, இல்லைன்னா வந்து இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்டெயின் பண்ணுவாரா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.